மன்னார் வங்காளை புனித ஆனாள் கல்லூரி தேசிய பாடசாலையின் அதிபரை உடனடியாக மாற்றக்கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து பாடசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிள்ளைகளின் கல்வியை பாழாக்காதே, ஒழுக்கம் இல்லாத உன்னால் எப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு குடும்பத்திற்காக ஊரை அழிப்பதா உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக குறித்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடும் மாணவர்கள் சகல துறைகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிபர் நிர்வாகத்திறன் அற்றவராக உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றி புதிய அதிபரை நியமிக்க கோரிக்கை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த மன்னார் வலய கல்வி பணிமனை அதிகாரிகள் உடனடியாக குறித்த விடயம் தொடர்பாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கப்போட வந்துறாங்க இங்க எப்படி அதாவது இதுவரை காலம் எங்களுடைய பாடசாலை சமூகம் ஆதி காலத்தொட்டு இந்த இதுவரைக்கும் பாரிய கல்வியிலையும் அதே நேரத்தில் கலையிலையும் ஒழுக்கத்திலையும் அதே விளையாட்டிலையும் பாரிய முன்னேற்றமாகவும் அதே நேரத்தில் சீர்தூக்கி இருந்தது. அதாவது சமீப காலமாக ஒரு வருட காலமாக எங்கள் பாடசாலை எங்கள் கண்முன்னே சீரழிஞ்சு கொண்டு போகுது. எங்களோட தம்பி தங்கைன்ற ஒழுக்கமோ அது அவங்களோட கல்வியோ அவங்களோட விளையாட்டோ ஃபுல்லாகவே சீரழிஞ்சு கொண்டு போகுது. இதுக்கு மிக மிக காரணக்கர்த்தா இந்த பாடசாலையினர் நிர்வாக திறமையற்ற அதிபர். அவரோட செயற்பாடுகள் அதாவது எங்களையும் பழைய மாணவர்களையும் பாடசாலை நிர்வாகத்தையும் ஒன்றிணைந்து இந்த பாடசாலை சமூகத்தை கட்டி எழுப்பணுமே தவிர அவர் 2க்கும் இடையில் நின்று கொண்டு எங்கள் பாடசாலை சமூகத்தை வீழ்ச்சியடைய நாங்கள் எதிர்காலம் கொண்டும் விட மாட்டோம். எமது வங்காளை புனித ஆனாள் கல்லூரியினுடைய தற்போதைய வீழ்ச்சி நிலை காரணமாக நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் பெற்றோர் நல விரும்பிகள் தொடர்ந்து அவர்களுடைய
ஒத்துழைப்பின் பேரில் நாங்கள் வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், ஆளுநர் உட்பட சகல கல்வி அதிகாரிகள், மாகாண பணிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இது தொடர்பாக கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம். அது தொடர்பான நீண்ட 2 மாதங்களாக எங்களுக்கு எதுவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால நாங்கள் மீண்டும் ஒரு ரிமைண்டர் கொடுத்திருந்தோம். அதுக்கும் இன்னும் மறுமொழி கிடைக்கவில்லை எங்களுக்கு. அதனால் மக்கள் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய கல்வி பணிப்பாளர் அவருடைய குழுவினரும் வந்து எங்களுடைய உரையாடலுக்கு அமைவாக இதுக்கு உடனடியாக தீர்வு எடுத்தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்போ எங்களோட பாடசாலை வந்து நல்லா தெரியும். வங்காளை கிராமத்தில் உள்ள பாடசாலை வந்து கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை எல்லாத்துலேயுமே முன்னணியை பாடசாலையாக திகழ்ந்தது இந்த மாவட்டத்தில். ஆனால் இப்போ சில பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் அதுக்கான காரணம் அதிபருடைய செயல்பாடுகள். ஆகவே அவருடைய இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த இதன் பேரில் எங்களுக்கு எந்தவித பதிலும் தராதபடியால் இந்த போராட்டத்தில் நாங்கள் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே பாடசாலையில் வந்து ஒழுக்க இதுகள்லையும் அடுத்து விளையாட்டுத்துறை, கல்வித்துறை எல்லாமே மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் போகிறபடியால் தான் நாங்கள் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த போராட்டம் செய்ய வெளிக்கிட்டத உடனே டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்குரிய அதிகாரிகள் இங்கே வந்து இப்போ எங்களோட ஒரு 6 பேரோட கூடி கதைச்சவங்க அந்த இதில் வந்து இதுக்கான முடிவுகள் உள்ளதாகவும் இறுதி வடிவத்துக்கு அது போயிருக்கிறபடியால் நாங்கள் மேற்கொண்டு எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் இப்போ ஒரு 4 நாள் பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு கட்டத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முடிவும் நல்ல முடிவாக கிடைக்குமென்று எதிர்பார்க்குறோம். அப்படி அந்த முடிவும் எங்களுக்கு சரியான ஒரு நிலப்பாடில் இல்லை என்று சொன்னால் மேற்கொண்டு மக்கள் போராட்டம் இன்னும் வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாகலாம்.